ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பேன். அதிகாலையில் வாஞ்சையோடே அவர் பாதம் அமர்ந்திருப்பேன். துதித்திடுவேன் தூயரை, துரிதமாய் வந்திடுவார். துதித்திடுவேன் தூயரை, துரிதமாய் வந்திடுவார். அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். அமர்ந்து காத்திருப்பேன் அப்பாவின் சமூகத்திலே. அமர்ந்து காத்திருப்பேன் அப்பாவின் சமூகத்திலே. அவர் பேச நான் கேட்பேன், அதுதான் என் ஜெப நேரம். நான் பேச அவர் கேட்பார், அதுதான் என் ஜெப நேரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிழ்ச்சியோடு கூட இருக்கிறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் நல்லவர். ஆமென். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம காலடி எடுத்து வைக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே வீடுகளிலே கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுவோமா? இயேசு நல்லவர் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. வீடுகளில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய கேமராவை ஆன் பண்ணிக்கலாம். வீடியோவை ஆன் பண்ணிக்கிட்டா நான் உங்களை பார்க்க முடியும். சில நிமிடங்களில் அப்பாவும் வந்து இதில் பேசுவாங்க, அவங்களும் உங்களை பார்க்க முடியும். வீடுகளில் கம்ஃபர்டபுளான பிளேஸில் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வீடியோவை ஆன் பண்ணிக்கொள்ளுங்கள். இருக்கிற இடங்களிலே உங்களுடைய கேமராவை, அந்த கேமரா பட்டனை ஆன் பண்ணினீங்கன்னா உங்களுடைய வீடியோ தெரியும். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கொடுக்கிறேன். உங்களுடைய கேமராக்களை ஆன் பண்ணிக்கொள்ளலாம். எல்லாருமா சேர்ந்து துதிக்க போகிறோம், துதித்து பாட போகிறோம். ஒவ்வொரு வீடும் ஒரு ஜெப வீடு. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க, என்னுடைய வீடு ஒரு ஜெப வீடு. ஆமென். என்னுடைய குடும்பம் ஒரு ஜெபிக்கிற குடும்பம். ஹல்லேலூயா. எங்கள் வீடு ஒரு ஜெப வீடு. சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எங்கள் வீடு ஒரு ஜெப வீடு. எங்கள் வீடு ஒரு துதியின் வீடு. ஆமென். ஹல்லேலூயா. சரி, ஒரு ஜெபம் செய்து அப்படியே இந்த கூட்டத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? ஆண்டவரை வரவேற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord Jesus. Hallelujah, hallelujah. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டவரே புதிய மாதத்திற்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் காலடி எடுத்து வைக்க நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே, டிசம்பர் மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவரே நாங்கள் இப்படியாக குடும்பமாக சேர்ந்து, சபையாக சேர்ந்து, பெரியவர்கள் சிறியவர்கள் ஆண்டவரே எல்லோருமாக சேர்ந்து, குடும்பமாக சேர்ந்து ஆண்டவரே அப்பா இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே அப்பா நன்றி பலிகளை செலுத்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை மாதங்கள், 11 மாதங்கள் எங்களை நடத்தின தேவன் அவர் நல்லவர் என்று சொல்லி பாடும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஜனவரி முதல் ஆண்டவரே நவம்பர் வரை 11 மாதங்கள் நீர் எங்களை நடத்தினீர், எங்கள் குடும்பங்களை நடத்தினீர் ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளை நடத்தினீர், எங்கள் சபையை நடத்தினீர் அப்பா. தீங்கிற்கு விலக்கி பாதுகாத்தீர் அப்பா, வாதைக்கு விலக்கி பாதுகாத்தீர், வறுமைக்கு விலக்கி பாதுகாத்தீர் ஆண்டவரே. பல கொடிய நோய்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்து இந்த புதிய
மாதத்தில் ஆண்டவரே, இந்த வருடத்தின் கடைசி மாதத்தின் முதலாம் நாளில் இப்படியாக குடும்பமாக சேர்ந்து அப்பா நாங்கள் நன்றி பலிகளை கட்டும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் நன்றி பலிகளை கட்டும்படியாக ஒவ்வொரு வீடுகளிலும் நாங்கள் ஆண்டவரே நன்றி பலிபீடம் கட்டும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் செய்த உபகாரத்திற்காக, நீர் செய்த நன்மைகளுக்காக, நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக ஆண்டவரே தேவரீர் நீர் பெரியவர். ஓ தேவரீர் நீர் சர்வ வல்லவர், நீர் சகலத்தையும் ஆளுகை செய்பவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர் என்று சொல்லி பாடும்படியாக நாங்கள் சேர்ந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில வானம் திறக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Let there be an open heaven in every home that is listening to us, Lord. Yes, Lord. Let there be an open heaven in Jesus' name. ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே ஆவியானவரே உம்மையே நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாளின் இந்த ஆராதனையில first day and the first worship that we are going to offer, the first praise as a family we are going to offer, it is for you, Lord. இந்த முதலாம் நாள் உமக்கு சொந்தம், எங்களுடைய முதலாம் துதி உமக்கு சொந்தம், முதலாம் ஆராதனை உமக்கு சொந்தம் என்று சொல்லி குடும்பமாக பிள்ளைகளோடு கூட சேர்ந்து நாங்கள் இந்த வேளையிலே உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய வந்திருக்கிறோம். ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக. அப்பா பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியிலே இறங்கி வாரும், எங்களோடு கூட நீர் பேசும், எங்களோடு கூட இடைப்படும். எங்களுடைய ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையாக மாறட்டும். எங்களுடைய துதிகள் அப்படியே வானத்தின் நேராக உயரட்டும் உயரட்டும் உயரட்டும். அப்பா வீடுகளில் இருந்து துதிக்கும் பொழுது உங்களுடைய மகிமை இறங்கி வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம மகிமை படட்டும். ஒவ்வொருவரையும் நீர் இந்த மாலை வேளையில் நீர் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. பாடல் வேலையிலே உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும். அப்பா அதை தொடர்ந்து அப்பா எங்களுடைய போதகர் அப்பா ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்க போறாங்க. அந்த ஜெப வேலையிலே தேவ மகிமை அப்பா ஒவ்வொரு வீடுகளையும் குடும்பங்களையும் மூடட்டும். நம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் இந்த கரத்துல கொடுக்கிறோம். ஆவியானவரே உண்மையை நாங்கள் வரவேற்கிறோம், உண்மை வரவேற்கிறோம். கரங்களை உயர்த்தி அப்படியே வாரும் தூய் ஆவியே எங்கள் மத்தியிலே வாரும் என்று சொல்லி அந்த பாடலை பாடி ஆவியானவரை அப்படியே வரவேற்போமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. வாரும் தூய் ஆவியே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. அப்படி இருக்கிற இடங்களில் எல்லா குடும்பமாக வந்து உட்கார்ந்து கொள்வோமா? ஒரு நிமிடம். Thank you. அப்படியே குடும்பமாக வந்து உட்கார்ந்து கொள்ளலாமா? வீடுகளில் உங்களுடைய ஹாலில் வந்து குடும்பமாக வந்து உட்கார்ந்து கொள்ளுங்க. பெரியவர்களோடு கூட சேர்ந்து சிறியவர்களோடு கூட சேர்ந்து குடும்பமாக வந்து உட்காருங்க. இந்த மாலை வேளையில குடும்பங்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. இன்றைக்கு நம்முடைய பாஸ்டர் ஜெபிக்கும் பொழுது இதைத்தான் நான் பார்க்கிறேன். அவர் நம்முடைய தேவ மனிதன், உங்களுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன். முதலாம் நாளிலே அவர் கரங்களை உயர்த்தி மோசே ஜெபித்தது போல ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக ஆசீர்வாதம் இறங்கி வரும், உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக ஆசீர்வாதம் இறங்கி வரும், உங்களுடைய பிள்ளைகளின் மீது ஆசீர்வாதம் இறங்கி வரும். ஆகவே எதிர்பார்ப்போடு கூட அந்த பிரசன்னத்தில் காத்திருப்போம். ஆமென். இந்த காலை வேளையில் இந்த மாதம் முழுவதற்கும் தேவையான கிருபையை உங்கள் மீது ஊற்றுவார். இந்த மாசம் முழுவதற்கும் தேவையான சவால்களை சந்திப்பதற்கு தேவையான பலத்தை இந்த மாலை வேளையில ஊற்றுவார். ஆமென். இந்த மாசத்துல என்னென்ன நடக்க போகுது நமக்கு தெரியாது, என்னென்ன பாதைகளில் நம்ம போக போறோம் நமக்கு தெரியாது. ஆனாலும் கூட தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சகலத்தையும் அறிந்த தேவன், சகலவற்றையும் அறிந்த தேவன், அவரே நம்மை நடத்துவார். ஆமென். ஒரு பாடலை பாடுவோம். வாரும் தூய் ஆவியே எங்கள் மத்தியிலே வாரும்.
வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். என்னை ஆளுகை செய்யும். என்னை ஆளுகை செய்யும். எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் குடும்பத்தை ஆளுகை செய்வீராக. எங்களுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதலாம் நாளில் உங்களுடைய பரிசுத்த சிங்காசன தண்டைக்கு நேராக நாங்கள் வந்திருக்கிறோம். குடும்பமாக பிள்ளைகளோடு கூட சேர்ந்து, ஆண்டவரே, பெரியவர்களோடு கூட சேர்ந்து சபையாக வந்து நாங்கள் சொல்லுகிற ஒரே காரியம்,
இந்த மாதத்திலே நீர் எங்களை ஆளுகை செய்யும். எங்கள் தாகத்தை தீர்க்கிற தேவனே, எங்கள் தாகத்தை தீர்ப்பீராக. ஓ, ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பீராக. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை நான் ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மீது ஆறுகளை நான் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன். ஓ ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவரே, வறண்ட நிலங்களின் மீது ஆறுகள் ஊறுகிற ஆண்டவரே மாதமாக மாறுவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் நீர், ஜீவ தண்ணீர் நீர், தாகம் தீர்க்கிற தேவன் நீர். எங்களுடைய ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பீராக. ஒவ்வொருவருடைய தாகத்தை தீர்ப்பீராக ஆண்டவரே, ஏக்கத்தை தீர்ப்பீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாம் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திற்கு நேராக எங்களுடைய கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்களுடைய ஒத்தாசை வடக்கிலிருந்தோ கிழக்கிலிருந்தோ தெற்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோ வருவதல்ல. எங்களுடைய ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சராசரங்களையும் படைத்த அந்த தேவனிடத்தில் இருந்து வரும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்து இந்த மாதத்தை நாங்கள் தொடங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஒத்தாசை அந்த கண்மலை இடத்திலிருந்து வரும். எங்களுடைய ஒத்தாசை அந்த ஜீவ நதியிலிருந்து வரும். எங்களுடைய ஒத்தாசை அந்த உயர்ந்த பர்வதத்திலிருந்து வரும். எங்களுடைய அடைக்கலம் நீர், எங்களுடைய கண்மலை நீர். எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறதற்காக நன்றி. எங்களுடைய ஒத்தாசை அந்த உன்னதமான இடத்திலிருந்து வரும், அந்த உயர்ந்த கண்மலை இடத்திலிருந்து வரும் என்று சொல்லி நாங்கள் அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசை வருகிறதற்காக நன்றி. எங்களுக்கு ஒத்தாசை தருகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் உயர்ந்தவர், நீர் பெரியவர், நீர் சிறந்தவர். இம்மட்டமாக வழி நடத்தி வந்த எங்கள் தேவன் நீரே. எங்களுடைய எபினேசர், 11 மாதம் எங்களை காத்து வழி நடத்தி வந்த தேவன் நீர் எபினேசர். தொடர்ந்து இந்த மாதமும் நீர் நடத்துவீர் என்று சொல்லி நாங்கள் உமையே நாங்கள் நம்பி நிற்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதித்துக் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து ஒரு துதி பாடலை பாடுவோம். கிருபா மத்தியில் இருக்கிறாங்க, வந்து ஒரு பாடலை பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த மனமகிழ்ச்சியின் நாளை வேளையிலே பண்டிகையின் முதலாவது நாள்ல வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய பாடல் புத்தகத்திலே ஒரு பாடலை பாட போகிறோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உங்களத்தால் என்று சொல்லி ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்தி நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த கரங்களை உற்சாகப்படுத்தி பாடல் பாடுவோம். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருகிறீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து
நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கிருபைகள் தந்து ஊழிய தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழிய தந்து உயர்த்தி வைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி உறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி உறவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், பாதையை தாண்டினேன் உங்களைத்தான். தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், பாதையை தாண்டினேன் உங்களைத்தான். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கடந்த 11 மாதங்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கிற ஆண்டவர் கனிமணி போல நடத்தி வந்தார். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கொள்ளைகள் நம்மை சூழ்ந்த போதிலும் ஆண்டவருடைய கரம் நம்மோடு இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமா வேணாமா? கண்டிப்பா என்ன செய்யணும்? நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஒரு பாடல்களை பாடுவோம். அந்த தேவனுக்கு அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மறவாமல் காத்த தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ள கையில என்ன செஞ்சிருக்காரு? நம்முடைய உள்ள கையில நம்மை மறைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படியா உள்ள கையில மறைந்து வைத்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? பாதுகாத்துக்கார். அந்த தேவனை நாம் துதிப்போமா? ஹல்லேலூயா. மறவாமல் நினைக்கிற எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல். பாடலை பாடி அப்படியே நாம் ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். எல்லாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா,
அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம் என்று சொல்லி வாசிக்கிறோமே. நமக்கு நல்ல ஒரு மருத்துவராய் நம்மை பாதுகாத்தாரே. அந்த தேவனை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலின் வரிகளை பாடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லி அவருக்கு ஆராதனை செய்வோம். அந்த மாலை வேலை நலவீன நேரங்களில் தந்தீரையா நலவீன நேரங்களில் தந்தீரையா சுகமாய் சுகமாய் தழும்புகளால் சுகமாய் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமாய் சுகமாய் தழும்புகளால் சுகமாய் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுவோம் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இந்த மாதிரி காலத்துல இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுமா நன்றி நன்றி ஐயா. சேர்த்துவோம் கோடி கோடி நன்றி ஐயா. இதுவரை உதவி நீரே, எபினேசர் நீரே.
இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. One more time. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லோரியே உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி. எங்கள் எதிரேஸ்வரே, பாதுகாத்தவரே, பராமரித்தவரே, போஷித்தவரே, தப்புவித்தவரே, விடுவித்தவரே, உமக்கு நன்றி 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 ஐயா. அவருடைய நாமம் எல்ரோஹி என்ற நாமம் எவ்வளவு அற்புதமான ஒரு நாமம் அது. ஒருவேளை இந்த மாலை வேளையில் ஆராதனை செய்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த தேவ ஜனமே யோசித்து கொண்டிருக்கலாம், என்னை காண்பதற்கு யார் இருக்கிறார், என்னை பார்த்துக் கொள்வதற்கு யார் இருக்கிறார். நாங்கள் தனியாக இருக்கிறோமே, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை யார் பார்த்துக் கொள்வார், என்னுடைய எதிர்காலத்தை யார் பார்த்துக் கொள்வார். தனிமையாக இருக்கிறேன்னு சில தாயார்கள் கண் கலங்கி அப்படி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறத பார்க்கிறேன். ஓ, என்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொள்வதற்கு யார் உண்டு, என்னுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது யார், என்னுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொள்வது யார். இந்த மாத வேளையில், இந்த மாதத்தின் முதலாம் நாளிலே ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த தேவனுக்கு ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் எல்ரோஹி, நம்மை காண்கிற தேவன். நம்மை காண்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. உங்களை காண்கிற தேவன் உண்டு. ஒருவேளை உங்களுடைய உற்றார் உறவினர் உங்களை காணாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய நீங்கள் எதிர்பார்த்த நண்பர்கள் உங்களை காணாமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த உறவினர்கள் உங்களை பார்த்துக் கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு தேவன் உண்டு. அவருடைய நாமம் எல்ரோஹி. Hallelujah, 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 hallelujah. அன்றைக்கு அன்னாளுடைய கண்ணீரை கண்டார். அன்னாளுடைய கண்ணீரை கண்டார் அவர் நம்மை காண்கிற தேவன், இந்த கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கதறலை கேட்கிற தேவன். இந்த நாளில் நம்ம மத்தியிலே இறங்கி வந்திருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்தும்படியாக நம்ம மத்தியில் இருக்கிறார். உங்களை போஷிக்கும்படியாக நம்ம மத்தியிலே காண்கிறார் நம்மை. ஆண்டவரே, நீர் எல்ரோஹி என்று சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எல்ரோஹி, நீர் எல்ரோஹி, நீர் எல்ரோஹி ஆண்டவரே, நீர் எல்ரோஹி ஆண்டவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. We praise you, we praise you, we praise you, we praise you Lord, we praise you Jesus, we praise you Lord. Thank you Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Oh hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி, 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 நன்றி.
Oh, hallelujah, hallelujah, hallelujah. Oh, கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். எல்ரோகி, நீரங்களை காண்கிற தேவன், நீரங்களை காண்கிற தேவன், நீரங்களை காண்கிற தேவன், நீரங்களை காண்கிற தேவன். Oh, hallelujah, 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 hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. Oh, எல்ரோகி, நன்றி 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 நன்றி. Oh, நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. ஓ நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Oh, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. எல்ரோகி உமக்கு நன்றி, எல்ரோகி உமக்கு நன்றி 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 நன்றி. அப்படியே துதிப்போம், எழுந்து கொண்டே இருப்போம், துதித்து கொண்டே இருப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக நடத்தின தேவன் நீர் ஆண்டவரே, இம்மட்டுமாக வழி நடத்தின தேவன் நீர். ஹalleluya hallelujah. Thank you Jesus, thank you Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஹalleluya, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya hallelujah hallelujah hallelujah. ஓ ஹalleluya, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஹalleluya, நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya hallelujah. Jesus 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 Jesus. நன்றி நன்றி ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். Oh, we praise you Jesus, we praise you Jesus, we praise you. Hallelujah, we praise you Lord, we praise you Lord, we praise you Lord. Jesus 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 Jesus. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Lord, we praise you, we praise you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எல்ரோகி ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன், உமக்கு நன்றி. இந்த நாளிலே குடும்பமாக சேர்ந்து உம்மை நாங்கள் ஆராதனை செய்ய, உங்களுடைய நாமத்தை தொழுது கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக, எங்களோடு கூட இடைப்படுவீராக. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும், உங்களுடைய ராஜ்யம் வரட்டும். உமக்கே ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அப்படி அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் இந்த மாதத்தின் முதலாவது நாளில் நாம் ஆராதனை செய்ய ஆண்டவர் நமக்கு இப்படியாக ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் பார்க்க ஆண்டவருக்கு ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார். அவருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த லைவ் பிளாட்ஃபார்ம்ல ஜாயின் பண்ணிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். I can see Ruth sister, I can see brother Premanand, I can see Joy. ஒவ்வொருவருபடியாக குடும்பமாக சேர்ந்திருக்கிறீங்க. ஆமென் ஹalleluya hallelujah. நேகர் சேர்ந்திருக்கிறீங்க. சிஸ்டர் டெல்ஃபின் சேர்ந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல். ஆமென். ஜாய் சலோமி சேர்ந்திருக்கிறாங்க. ஹalleluya. பிரதர் பிரேமானந்த் சேர்ந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர். ஏஞ்சல், அனிஷா. ஆமென் ஹalleluya. ஒவ்வொருவரையும் இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக காண ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் இந்த கூட்டத்தை நடத்த முடியுமா இல்லையா என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்த வேளையில விசேஷமாக அப்பா நம்முடைய மூத்த போதகர் அவர்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சின்ன சர்ஜரி கடந்த வாரத்தில் செய்தார்கள். கண்ணில் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால சுகமாய் கொண்டே இருக்கிறாங்க. அதனால பைபிள் எடுத்து வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒவ்வொன்றையும் பார்த்து வாசித்து பிரசங்கம் செய்வதற்கு ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிட்டு இருந்த வேலையில அப்பொழுது நான் சொன்னேன், அப்பா நீங்க எத்தனையோ
வருடங்களாக நீங்க பைபிள் வாசித்து இருக்கிறீங்க, ஜெபம் பண்றீங்க, பிரசங்கம் செய்து கொண்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிரசங்கங்கள் செஞ்சிருக்கிறாங்க அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வருடம்? 40 வருடம், 45 வருடத்துக்கு மேலாக வேதத்தை வாசித்து மெடிடேட் பண்ணி ஜெபித்து ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. அவ நான் சொன்னேன், நீங்க வேதத்தை வாசித்து நீங்க பிரசங்கம் செய்ய வேண்டாம். இந்த மாதத்தின் முதலாம் நாளில் நீங்க வந்து ஜனங்களை ஆசீர்வதித்து ஜெபித்தாலே போதும். ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த புதிய மாதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க கரங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து ஜெபித்தாலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் சபைக்கு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் என்று சொல்லி சொன்னேன். அவங்களும் ஒத்துக்கொண்டு இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக அதை செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் முடிவு செய்தோம். ஆகவே இப்பொழுதும் கூட அப்பா டாக்டர் என்ஜே சேவியர் நம்ம மத்தியில வந்து உங்களுடைய சில வார்த்தைகளை சொல்லி, முக்கியமாக ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், உங்களுடைய தொழிலுக்காக, நீங்கள் செய்கிற தொழிலுக்காக, உங்களுடைய குடும்ப காரியங்களுக்காக எல்லாவற்றுக்குமாக சேர்த்து ஜெபித்து ஆசீர்வதிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Praise the Lord. Hallelujah. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? Praise the Lord. Hallelujah. எல்லா தேவனை மகிமைப்படுத்துவோம். இந்த புதிய நாளிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஜெபிக்க தேவன் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கிங்ஸ்லி சொன்னது போல இந்த ஆராதனை நடத்த முடியாதா என்ற ஒரு கேள்வியோடு இருந்த சூழ்நிலையில இதை நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனை, நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு ஆராதனையை தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணினார். அநேகர் அதை அனுபவித்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலேயும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளாதபடி 11 மாதங்களாய் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் எல்லா மாதங்களிலேயும் பங்கு பெற்றீர்கள்? ஒவ்வொருவரும் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில உண்மையாய் மாறி இருக்கிறது என்று ஒவ்வொருவரும் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும். ஆகவே இன்றைக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தி அல்ல, நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு நன்றி செலுத்தி உங்களை ஒவ்வொருவரை நான் ஆசீர்வதிக்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறேன். நாம் எல்லாரும் ஏற்கனவே தெரிந்த ஒரு வசனம் தான் 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அதை நான் பாடலிலே அதை கேட்டேன். பாடும் பொழுது கிங்ஸ்லி அதை குறித்து சொல்லும் பொழுதும் அந்த வார்த்தையை கேட்டபடியினாலே அதே வசனத்தை சொல்லி ஆசீர்வதித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கு சேலுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டார். இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாய் தெரியும். பெலிஸ்தியர் இஸ்ரவேலை மேற்கொள்ளும்படியாய் வந்தார்கள். மிகவும் நெருக்கப்பட்டார்கள். மிகவும் ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை, வேதனையான ஒரு சூழ்நிலை, ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு, ஒரு கண்ணீரின் பள்ளத்தாக்கு. அந்த சூழ்நிலையிலே சாமுவேலை பார்த்து ஜனங்கள் வந்து கேட்கிறார்கள், எங்களுக்காக ஓயாமல் விண்ணப்பம் பண்ணும் என்று சாமுவேலை பார்த்து கேட்டார்கள். 8வது வசனம் இப்படி சொல்கிறது. 8வது வசனம் சொல்கிறது, சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்று கேட்டார்கள். அதே போல சாமுவேலும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். அதை 11வது வசனத்திலே வாசித்து பாருங்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மிஸ்பாவிலிருந்து பெலிஸ்தரை பின்தொடர்ந்து போய் பெத்தானின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை முறியடித்தார்கள். சாமுவேலின் ஜெபத்தை தேவன் கேட்டார். இந்த சம்பவத்தை பலமுறை வாசித்திருக்கிறோம். சாமுவேலின் ஜெபத்தை தேவன் கேட்டார். அது மட்டுமல்ல, சாமுவேல் செய்கிற காரியத்தை தான் இன்றைக்கு நாம் வலியுறுத்த விரும்புகிறேன். 12வது வசனத்தை மீண்டுமாய் வாசித்து பாருங்கள்.
அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேலுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபனேசர் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. இது சாமுவேலுக்கு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு என் வார்த்தையை கவனித்துக் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தருகிற காரியம். எபனேசர் 11 மாதங்களாய் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இம்மட்டும் நம்மை தாங்கினார், இம்மட்டும் நம்மை வழிநடத்தினார், இம்மட்டும் நம்மை போஷித்தார், இம்மட்டும் நம்மை கனப்படுத்தினார், இம்மட்டும் நம்மை உயர்த்தினார், இம்மட்டும் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்தார். ஆகவே அவருக்கு சாமுவேல் ஒரு பெயரை கொடுக்கிறார், எபனேசர் என்று பெயரை கொடுக்கிறார். எபனேசர் என்றால் இதுவரை நமக்கு உதவி செய்த தேவன். இந்த 11 மாதங்களாய் நமக்கு உதவி செய்திருக்கிறார். பெலிஸ்தரை போன்ற வியாதிகள் உங்களை துரத்தி வந்திருக்கலாம், பெலிஸ்தரை போன்று வறுமை உங்களை துரத்தி வந்திருக்கலாம், பெலிஸ்தரை போன்ற ஒரு குடும்பத்தில் நெருக்கங்கள் வந்திருக்கலாம், குடும்பத்தில் போராட்டங்கள் பெலிஸ்தரை போல உங்களை தொடர்ந்து வந்திருக்கலாம். வேதனையும் கண்ணீரும் வியாதிகளும் இந்த 11 மாதங்களாய் பெலிஸ்தரை போல தொடர்ந்து வந்திருக்கலாம். ஆனாலும் தொடர்ந்து வந்தாலும் ஒன்று நம்மை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் இதுவரை நம்மை காப்பாற்றினார். ஆகவே அவருக்கு எபனேசர் என்று பெயரிடுவோமாக. ஹல்லேலூயா. glory to God. நான் என்னுடைய வேத புத்தகத்திலே ஒவ்வொரு முறையும் வேத புத்தகத்தை மாற்றி அமைக்கும் பொழுது இந்த கடைசி பக்கத்தில் ஒரு வார்த்தை எழுதி வைத்திருப்பேன். இதுவரை ஆண்டவர் உதவினார், நேற்று எனக்கு உதவி செய்தார், இன்று அவர் எனக்கு உதவி செய்கிறார், நாளையும் அவர் எனக்கு உதவி செய்வார், எவ்வளவு காலம் நித்திய காலமாய் உதவி செய்வார் என்று ஒவ்வொரு முறையும் அந்த வேத புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். Yesterday he helped me, today he helps me, tomorrow he will help me. How long? Forever and forever and forever. ஆகவே இம்மட்டும் உதவி செய்த இந்த எபனேசருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் இப்படி ஜெபிக்க போகிறோம். எல்லாரையும் நான் ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. glory to God, glory to God, glory to God. கடந்த 11 மாதங்களாய் கர்த்தர் நம்மை நடத்தினார், 11 மாதங்களாய் போஷித்தார். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே 11 மாதங்களாய் எனக்கு எபனேசராய் இருந்தார். எத்தனையோ வேதனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, வியாதிகள் வந்தது, சரித்திரங்கள் வந்தது, எத்தனையோ நெருக்கங்கள் வந்தது. ஆனால் கைவிடாமல் காத்த தேவன் இந்த மாலை வேளையிலே உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபனேசர் அவர் ஒரு கல்லை எடுத்தான், அந்த கல்லை தூணாக நிறுத்திவிட்டு சொன்னான், எபனேசர் என்று சொன்னான். இது என்ன கல்? இது நன்றி அறிதலின் ஒரு கல். இது நன்றி அறிதலின் ஒரு கல். உங்கள் வாழ்க்கையில் இந்த நன்றி அறிதலின் கல்லை இப்பொழுது தூக்கி நிறுத்தும் மகளே. நன்றி அறிதலுடைய கல்லை தூக்கி நிறுத்தும் மகளே. 11 மாதங்களால் ஒருவரை சாய்ந்து கிடக்கலாம். இந்த மாலை வேளையிலே அந்த கல்லை தூக்கி நிறுத்திப்பார். உன் குடும்பத்தின் மையத்திலே அந்த கல்லை தூக்கி நிறுத்திப்பார். இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார், என் பிள்ளைகளுக்கு உதவி செய்தார், என் கணவனுக்கு உதவி செய்தார், என் மனைவிக்கு உதவி செய்தார், என் குடும்பத்திற்கு உதவி செய்தார், என் வேலையிலே உதவி செய்தார், என்னுடைய தொழிலிலே உதவி செய்தார். ஹல்லேலூயா, glory to God. அவருடைய ஊழியத்திலே உதவி செய்தார். இந்த உதவி செய்த தேவனுக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே மட்டும் உதவி செய்த தேவனே சொல்லுங்க. சில காரியங்கள் உங்களுக்கு கைகூடாமல் போனது உண்மைதான். நீங்கள் கேட்ட சில காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை, உண்மைதான். நான் ஒத்துக்கொள்கிறேன். நீங்கள் நீண்ட நாட்களாய் வேண்டுதல் செய்த அநேக காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கவில்லை, அது உண்மைதான். ஆனால் வேண்டிக் கொள்ளாத அநேக காரியங்களை தேவன் தந்தார். நீ கேட்காத அநேக ஆசீர்வாதங்கள் உனக்கு தந்தார். நீ எதிர்பாராத அநேக நன்மைகள் உனக்கு தந்தார். நினைத்திராத அநேக நன்மைகளை உனக்கு தந்தார். ஆகவே அவர்தான் எபனேசர், இம்மட்டும் உனக்கு உதவி செய்தார். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறான், அழுகையின் பள்ளத்தாக்கை அவன் ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொண்ட தாவீது சொல்லுகிறான், அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்தான், அதை நீரூற்றாக்கி கொண்டான். இந்த மாலை வேளையிலே ஆண்டவரே அதை நீரூற்றாக்கி கொள்ள எனக்கு உதவி செய்தீரே என்று சொல்லி எல்லா கரங்களை வைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா,
Glory to God. Oh glory to God. Oh glory to God. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தேன். என் குடும்பம் நடந்தது, என்னுடைய சூழ்நிலை நடத்தியது. ஆனால் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருந்து உம்முடைய போதும் தனியும் என்னை தேற்றினது. எத்தனை பேர் இதை அறிக்கையிட முடியும்? இந்த மாலை வேளையிலே எத்தனை பேர் அறிக்கையிட முடியும்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாய். மருத்துவர்கள் உன் அறிக்கையை மாற்றி சொன்னார்கள். மருத்துவருடைய அறிக்கையை மாற்றி சொன்னார்கள். ஆனால் தேவனோ உன்னை பார்த்து சொன்னார், பொல்லாப்புக்கு பயப்படாதே, மரணத்தின் பள்ளத்தாக்கிலே நடந்து வருவாயே, கோலும் தனியும் உன்னை தேற்றும் என்று சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை அவர் உண்மையாய் மாற்றினார் அல்லவா? எல்லாம் நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் காட்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை இந்த 11 மாதங்களாய் நிறைவேற்றினார் அல்லவா? நன்றி செலுத்துங்க. எல்லாம் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. Glory to God. Oh glory to God. Oh glory to God. Hallelujah. ஒன்று உனக்கு நேரில் ஒன்று உன்னை சேதப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தினார். ஓ ஹல்லேலூயா. உன் பக்கத்தில் 1000 உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை ஒரு காலம் அணுகாது என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையில் தங்குவான் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இந்த 11 மாதங்களாய் உன் வாழ்க்கையை நிறைவேற்றினார் அல்லவா? எல்லாம் நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஊரடங்கு நாட்களிலே கர்த்தர் உன்னை போஷித்தார். ஊரடங்கு நாட்களிலே கர்த்தர் உன்னை விடுவித்தார். வியாதிகள் வீட்டை சுற்றி வியாதிகள் எங்கும் அங்குமாய் பரவி வந்தது. கொள்ளை நோய் பரவி வந்தது. ஆண்டவரே, கொள்ளை நோய் பரவி வந்தது. ஆனால் உன்னை உன் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டார். அவரில் பிறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்புவித்த தேவன் இந்த மாலுக்குள்ளிலே உங்கள் நடுவிலே கடந்து வந்திருக்கிறபடியினாலே ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எபனேசர். ஆண்டவரே எனக்கு எபனேசர், என் பிள்ளைகளுக்கு எபனேசர், என் குடும்பத்திற்கு எபனேசர், என்னுடைய சபைக்கு நீர் தான் எபனேசர். ஆண்டவரே ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. சங்கீதம் 116வது அதிகாரம் 12-13 வசனங்களிலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? கர்த்தர் என் மேல் வைத்த இரக்கத்திற்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? கர்த்தர் என் மேல் வைத்த நினைவுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்வேன் என்று சொன்னார். மகளே, இந்த 11 மாதங்களாய் தேவன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் செய்த நன்மையான காரியங்களுக்கு நான் என்னத்தை செலுத்துவேன்? என்னத்தை மகளை செலுத்த முடியும்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். இருக்கிற இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுங்கள். எல்லாரும் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கும்படியாக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா. Glory to God. Oh glory to God. Oh glory to God. புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் ஆண்டவரே, புதிய கிருபை என்னை தாங்கட்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லி ஜெபிக்க போகிறேன். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆண்டவரே, புதிய மாதத்திற்குள் என்னை நடத்தும் ஆண்டவரே, புதிய கிருபை ஆண்டவரே என்னை இடைக்கட்டட்டும் என்று சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்போடு கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு புதிய கிருபைக்குள்ளாய் புதிய மாதத்திற்குள்ளாக உள்ளே பிரவேசித்து விடுவது மட்டுமல்ல, ஒரு புதிய கிருபையோடு பிரவேசிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக தேவனை நோக்கி நான் ஜெபிக்க போகிறேன். புதிய நாளுக்குள் என்னை
புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா, கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். ஆரம்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும். என் வறட்சி செழிப்பாகட்டும். கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய நாள் புதிய புதிய நாளுக்கு என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, கண்ணீருக்கு பதிலாக கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, களிப்பை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாட்கள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாட்கள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, கிருபையை பெற்றுக்கொள்ள தாரும் தேவா, புதிய கிருபை தாரும் தேவா, பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையின் தெய்வமே, மாறாது ஆமனே, வல்லமையின் ஆவியானவரே, வழிகாட்டும் ஒளியே, அல்லேலூயா. ஆவியானவரே, என் ஜனத்தில் என்னுடைய வல்லமை இறங்குவதாக, ஒரு புதிய அபிஷேகம் இறங்குவதாக, உச்சந்திருந்து உள்ளங்கால் ஜீவன் இறங்கி வருவதாக,
பாதிக்கப்பட்ட பாகங்களுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இப்பொழுது இறங்கி விடுவதாக. இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி ஒருபோதும் காண மாட்டாய் மகனே. இதுவரை கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண மாட்டாய். ஒவ்வொரு பேரும் வல்லமை இறங்குவதாக. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது இறங்கி வந்த அந்த வல்லமை, வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பொழுது இறங்கி வந்த அந்த வல்லமை எல்லார் மேலும் இறங்கி வருவதாக. பெரியோர் மேலும் சிறியோர் மேலும் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். என் ஜனத்தை இதுவரை வேதனைப்படுத்தின வேதனைகளின் ஆவிகள், வியாதிகளின் ஆவிகள், வறுமையின் ஆவிகள், தரித்திரத்தின் ஆவிகள், துன்பத்தை கொண்டு வந்த ஆவிகள், துயரத்தை கொண்டு வந்த ஆவிகள், நஷ்டத்தையும் இழப்புகளையும் கொண்டு வந்த ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். பரிசுத்தாவின் வல்லமையினாலே என் ஜனத்தை நான் விடுதலையாக்குகிறேன். Swami, and deliver my people by the power of the Holy Spirit. Let the anointing of the Holy Spirit fall on each and everyone. Hallelujah. ஒவ்வொரு மேலும் அபிஷேகம் இறங்குவதாக. இதுவரை போராடி வந்த எல்லா வல்லமைகளும் விலகுவதாக. வீடுகளுக்குள்ளாக தேவ தூதருடைய பிரசன்னம் இப்பொழுது இறங்கி வருவதாக. வீடுகளுக்குள்ளாக தேவனுடைய வல்லமை இப்பொழுது அசைபாடி வருவதாக. இயேசுவின் விலையேறப்பெற்ற ரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசுகிறேன். வீடுகளின் அறைக்குள்ளாக நான் தெளிக்கிறேன். வீடுகளின் எல்லா நிலைக்கால்களுக்குள்ளாக நான் தெளிக்கிறேன். இதுவரை தொடர்ந்து வந்த சாபங்கள், இதுவரை தொடர்ந்து வந்த வியாதிகள், பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு வீடுகளை விட்டு வெளியே வரும்படியாய் நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் அசுத்த வல்லமைகள் இப்பொழுது விலகுவதாக. அசுத்த வல்லமைகள் இப்பொழுது வெளியே வருவதாக. தேவையில்லாத சிம்டம்ஸை கொண்டு வந்து இல்லாத வியாதிகளை இருப்பவைகளை போல காட்டிக் கொண்டிருக்கிற எல்லா சத்துடைய வல்லமைகள் இப்பொழுது விலகி வரும்படியாக இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். சாத்தானே, உன் கரத்தை நீ எடு. 11 மாதங்களாய் நீ கொண்டு வந்த வேதனையும் சாபத்தையும் எடுக்கும்படியாய் உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் என் ஜனத்தை நான் விடுதலையாக்குகிறேன். யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தருடையது. ஜெயம் கொடுக்கிற தேவனுடைய கரங்களுக்கு ஆசீர்வதியுங்கள். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த 12வது மாதம் எல்லாவற்றிலேயும் விசேஷித்த மாதமாய், ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாறுவதாக என்று சொல்லி என் ஜனத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். 11 மாதங்களாய் எதற்காக வாஞ்சித்தார்களோ, எதை தேடி காத்திருந்தார்களோ, எதற்காக போராடி ஜெபித்தார்களோ, அது இந்த 12வது மாதத்திலே என் ஜனத்திற்கு வாய்க்கும்படியாய் வாய்க்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். என் வார்த்தையை கனப்படுத்துகிற தேவனே, நீ கனப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எபனேசர் இதுவரை உதவி செய்தவர், இனிமேல் நமக்கு உதவி செய்வார். இதுவரை நம்முடைய ஆயுள் காலம் வரை அவர் உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இந்த புதிய மாதம் பாஸ்டர் சொன்னது போல ஒரு விசேஷமான மாதமாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட வருவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி வந்த தேவன் உங்களையும் என்னையும் குடும்பத்தையும் தொடர்ந்து நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபிப்போம். விசேஷமான ஆலய கட்டுமான பணிகளுக்காக கூட ஜெபிப்போம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.